நண்பர்களே, மீண்டும் இந்த கேம் பிளேக்குள்ளே வரேன். இந்த கேமை நான் எந்த தடவை முடிக்காமல் போக மாட்டேன். முடிச்சுட்டு தான் போவேன்னு ஒரு குறிக்கோளோடு வந்திருக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. நம்ம முடிக்கிறோமா இல்லை அந்த பேய்ங்கெல்லாம் சேர்ந்து நம்மளே முடிச்சு விடுதான்னு தெரில. ஐயோ சாமி. சரி, ஸ்ட்ரைட்டாக கேமுக்குள்ளே போயிடலாம். இதை பிடி. இந்த தடவை நான் கேமை ஃபாஸ்ட்டாக விளாட்லான்னு ஒரு முடிவில் இருக்கிறேன். ஒரு சில சீன்லாம் ரொம்ப கட் பண்ணிடுவேன் நான். அதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகி போயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே என்ன ஏதோ பொருள் கிடக்குதா? ஒன்றுமே இல்லை. சரி, ஸ்ட்ரைட்டாக எங்கேயா போவோமா? இந்த சைடு வழி இல்லையா? ரைட்டு. இந்த சைடு வழி இல்லை. இங்கே ஏதாவது இருக்குதா? கடை செவுத்தோடு போய் ஒட்டிக்கிட்டேன். இங்கே ஒரு கதை இருக்குதுன்னு முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கணும். சரி, ரைட்டு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். பொருள் கொஞ்சம் டக்குன்னு கிடச்சா நம்ம மட்டும் கிளம்பலாம். ரைட்டு. இங்கே ஏதாவது இருக்குமான்னு தெரியலையா? இங்கே தம்பி, இங்கே ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஓப்பன். ஒன்றுமே இல்லை. ஓப்பன். இங்கே ஒரு பொருள் இருக்குது. ரைட்டு. அப்படியே பொறுமையாக நோட்டுக்கா. இந்த பொருளை இப்போ வசாமல் எடுக்கணும். அதான் நம்மளோட டார்கெட். தூக்குப்பா கடக்கடவுளே. பிக் பண்ணுறா. ஏன்டா கடுப்பேத்துற? பொறுமையாக எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம். ரைட்டு. இந்த ரெண்டுத்தில் இது ஓப்பன் பண்ணதாச்சு. அதையே நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஒன்றுமே இருக்காது. இருக்குதா? அது இல்லை, ஒன்றுமே இல்லை. இதுலேயும் ஒன்றுமே இல்லை. எதுலேயுமே ஒன்றுமே இல்லாமல் எதுக்குடா வச்சுருக்குறீங்க? சரி, இங்கே ஏதாவது பொருள் பல்காக கிடச்சா பரவாயில்லையே. கிடச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 11,000. போதும் மக்களே. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம். நம்ம இந்த மேட்சை முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆயிரும். செகண்ட் லெவலில் என்னால் சத்தியமாக முடிக்கவே முடியல. நானும் விளையாண்டு பார்த்துட்டேன். முடிக்கவே முடியல. செகண்ட் லெவல் வரைக்கும் தாண்டவே முடியல. நல்லா கேம் இருந்துச்சு. மல்டிப்ளேயராக போனால் செகண்ட்லேருந்து 5 கூட போயிடலாம். சோலாவாக விளையாண்டோம்னா ஒன்று கூட ஈஸியாக தாண்டிடலாம். இந்த செகண்ட் லெவலில் தாண்டவே முடியல. இதை எடுத்துகிட்டு போகிறேன். நான் எங்கெங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். மொதல் இருங்க, அந்த கதவை திறந்துப்போம். இதை வேறு நான் கழட்டாமலே வரேனே. கழட்டை கிட்ட போயிட்டு இது பண்ணுவோம். ஐயோ, நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் இது பண்ணியிருக்கலாம். தெரியாமல் இங்கே பண்ணிட்டேன். சரி, இப்படி தள்ளுவான். அப்புறம் தம்பி இப்படி அசராமல் எடுத்துகிட்டு போனோம். அதான் மெயின் மேட்ரு. வரமாட்டாங்குதே. சரி, விடுங்க, பொறுமையாக தூக்கிட்டு போவோம். இது வரவே மாட்டாங்குது. வருது. இந்த மாதிரியே வந்தால் கூட ஓகே தான். இப்படி இழுத்தா தரன்னு வந்துடணும். இல்லைங்க, போக மாட்டாங்கிறான். வாப்பா தம்பி. இப்போ போட்டாவா சரி டேமேஜ் ஆகுமே. கடவுளே, நாங்கள் 1000 ரூபா பிடிச்சிட்டாங்கண்ணங்க. சரி, 10,000. ஓகே, 10,000 டார்கெட்டு. 10,000 ஒழுங்காக எடுத்துகிட்டு போயிடணும். கடவுளே, இப்போ எவ்வளோ? ஐயோ நண்பர்களே, இவ்வளோ கம்மியாயிருச்சு. சரி, இந்த 9,000 பொறுமையாக தூக்கிட்டு போய் வச்சிடலாங்க. வழி இல்லை. கடவுளை, இங்கே என்ன இவ்வளோ டேமேஜ் ஆகுது? தெரிஞ்சு எவ்வளோ சேர்த்து எடுத்துகிட்டு போக முடியுமோ போயிட்டு வரணும். நாங்கள் 8,000 வந்துடுச்சு. பரவாயில்ல. இப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு போய் வச்சுட்டா கூட ஓகே தான். இப்படி போடா தம்பி பொறுமையாக. ஏன் இவ்வளோ பொறுமையாக ஆடுறேன்னா, பொருள் பார்த்தீங்களா இவ்வளோ டேமேஜ் ஆகுது. அதனால் எனக்கு டைம் வேஸ்ட்டு. உங்களுக்கு வீடியோவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. அது சுவாரஸ்யமாக எனக்கு ஒரு சில வார்த்தைலாம் வராது, மன்னிச்சுக்கங்க. சரி, அதை கொஞ்சம் உள்ள சைடுக்கு தள்ளி விட்ருவோம். அந்த ரோபோட் வந்துச்சுன்னா அதை வைக்கிறதுக்கு வேணும்ல. அந்த ரோபோட்டுன்னே வருது. சரி, இப்போ அங்கே போய் சடான்னு போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா ஸ்டாமினா இவ்வளோ வீக்காக இருக்குது. வண்டி எடுப்பா. பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ தேவையான பொருளெல்லாம் சட்டுன்னு எடுத்துகிட்டு கிளம்புறோம். மேட்சை டக்குன்னு முடிக்கிறேன். எப்படி இந்த 4 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அந்த உரண்டையை தூக்கு. டேமேஜ் இல்லாமல் எடுப்பா. டேமேஜ் இல்லாமல் பார்த்து போடு. அவ்வளோதான் மக்களே. $1,800 வந்துச்சு. இப்போ பொறுமையாக போய்ட்டு அந்த ட்ராஃபி எடுத்து போட்டோம்னா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு $2,500 நினைக்கிறேன். ஆமாம், இப்படியே பொறுமையாக எடுத்து இங்கே வச்சிட்டோம்னா முடிஞ்சிடும். போடு. அவ்வளோதான், $3,900 கரெக்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 12,000 வந்துடுமா? 12,000 ஓகே தான். ஓகே, அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு 12,000 காசையும் எடுக்கிறோம். மேட்சை முடிக்கிறோம். அந்த ஃபஸ்ட் லெவலில் முடிக்கிறோம். செகண்ட் லெவல் என்ன கொடுமை பண்ணி வச்சுருக்குறானுங்களோ தெரியல. அவ்வளோதான். ஓகே டன்.
இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். இருங்க இது வந்துட்டு இல்லை வேணால் நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஆமாம் அவ்வளோதான் மக்களே. ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம மட்டும் கிளம்ப வேண்டியதான். டக்குன்னு ஸ்டார்ட் ஆகப்பா என்னப்பா வேணும் உனக்கு? வாங்கி அவ்வளோதான் உள்ளே வந்துப்போம். இங்கே ஸ்டார்ட் ரொம்ப லேட்டாகுது. படம் இப்போ ஷாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நமக்கு தேவையான பொருள் எதாவது இருக்குதான்னு பார்ப்போம். இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லா பொருளையும் திருடிட்டு வந்து உள்ளே வச்சுருவோம். வேறு வழி இல்லை. என்னப்பா என்ன இருக்குது இங்கே? ஒன்றுமே இல்லை. தூக்கமாக வருது. சரி அதை விடுங்க, அது என் ப்ராப்ளம் பார்த்துக்கிறேன். சரி அப்போ லேண்ட்மில் எனக்கு கிடைக்காது, அவனுக்குமே கிடைக்காதான் போதும். அது அப்படியே ஃபிட் ஆகிக்குமா? வெடிக்காதா? எது கிட்ட போய் ஹெச்பி எல்லாம் கம்மி பண்ணிட்டு சரி அந்த ட்ரேவ் எடுத்துகிட்டு நம்ம மட்டுக்கு போக வேண்டியதான். ஹெச்பி கொஞ்சம் எடுத்து வச்சுப்போமா? ஹெச்பி தீர்ந்தால் தான் வேலை செய்யன்னு நினைக்கிறேன். தெரில, எடுத்து வச்சு பாப்பிட்டே. போடுறான் உள்ளே போடுறான். நான் மட்டும் இந்த இடத்துல லூஸ் தானமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே. மேட்ச் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். அப்பா இது வேறு யாரோ வைக்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு வழியாக வந்துட்டோம். எங்கடா வச்ச பொருளக்கானும். சரி ரைட்டு விடுங்க, அதை பார்த்துக்கலாம். மேட்ச் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். தட்டா இல்லையா அப்போ அப்பாடா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டக்குன்னு என்னப்போ லோடிங்கே எவ்வளோ நேரம் ஆகுற? நண்பர்களே உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், இருங்க அப்புறமா நான் சொல்கிறேன். படம் வந்தாச்சு, லெவல் 2க்கு வந்துட்டோம். ரைட் என்ன விஷயம் சொல்லலான்னு இருந்தேன்னா, நம்ம வேறு என்ன மாதிரி கேம் ப்ளே போடலான்னு சொல்லுங்கள். GTA Vice City போடலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கிறேன். அதனால் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். மிஷின்லாம் ஃபுல்லாக முடித்தாச்சு. ஃபுல் சீட்டோடு ஏற்றி வச்சுருக்கிறேன். அது வேறு விஷயம். டெஃபினிட் எடிஷன் அது கேம் ப்ளே போடலாமான்ட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. கடவுளே டைமண்டு போச்சு. சரி இனிமேல் பொருளை பார்த்து தான் எடுக்கணும் மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், GTA San Andreas இல்லை GTA Vice City இது ரெண்டுத்தில் என்ன கேம் ப்ளே போடலான்னு. சரி இந்த பொருளை பொறுமையாக எடுத்து உள்ள வைப்போம். விழுந்துடாத கடவுளே. ஒன்றும் டேமேஜ் இல்லைன்னு பார்த்தா ML அடித்து டேமேஜ் ஆகிடுச்சு. பரவாயில்ல விடுங்க, போயிட்டு போகுது. நீங்கள் சொல்லுங்கள், GTA Vice City போடலாமா இல்லை GTA San Andreas போடலாமான்னு சொல்கிறத வச்சு போட்டுடலாம் வீடியோ. அப்புறம் அப்படியே பொறுமையாக டைமண்ட் எடுப்போம். இந்த இடத்துல நான் நிறைய கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு, ரெண்டாவது இடத்த கண்டுபிடிக்க. அதனால் ரொம்ப லேட்டாக தான் அந்த வீடியோ இருக்கும். ஆனால் ஃபுல்லாக அந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இந்த தடவை மட்டும் இந்த மிஷினை நான் முடிக்கலனா அடுத்த நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவேன். அந்த டைமில் மினிமம் ஒரு 5 லெவலுக்கு மேலேயாவது முடிக்க பார்க்குறேன். முடிச்சுட்டு தான் வருவேன். வைங்க அதான் இந்த இதில் முடிப்போமான்னு தெரில. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 3 பார்த்துக்கலாம். இந்த தடவை மட்டும் நான் முடிக்கல, அடுத்த தடவை வெறி கொண்டு வருவேன். இங்கே ஏதாவது இருக்குதா? இங்கே ஒன்றுமே இல்லை. இதுலேயும் ஒன்றுமே இல்லை. இதில் என்னப்பா இருக்கிறா? ஒன்றுமே இல்லை. நான் ஏன் ஜம்ப் பண்ணுறேன்னா அது இழுக்க முடியலங்க. எனக்கு அவ்வளோவா இது இல்லைன்னு எனக்கு அது எப்படி தூக்கணும்னு தெரில. அதை தான் ஒத்துக்கணும். சரி அதை விடுங்க. இங்கே ஏதாவது பொருள் இருக்கா? புக்கு கிடச்சிச்சு. இதே பேசாமல் எடுத்துகிட்டு போயிடலாம். எதுக்கு அதை ஓப்பன் பண்ணிட்டு? ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அப்படியே பொறுமையாக எடுத்து வச்சிட்டோம்னா ஃபஸ்ட் லெவல் கம்ப்ளீட்டு. இன்னும் 2வது இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா லெவல் 2 முடிஞ்சுது. இவ்வளோ சிம்பிளாக முடியுதே. இவங்க இவ்வளோ சிம்பிளாலும் கொடுக்க மாட்டானுங்க, கடைசியாக வச்சுருப்பானுங்க பெரிய ஆப்பா. விடுங்க அதை பார்ப்போம். சரி மக்களே, இதோட இந்த இடத்துல நான் கட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக அந்த இதை கண்டுபிடிச்ச வாட்டிக்கு நான் உங்களுக்கு வரேன். நண்பர்களே, நான் அதை கண்டுபிடிக்கலான்னு தான் பார்த்தேன். அதுக்குள்ளே ஒரு வாத்து மண்டை வந்தான். ரொம்ப பாசமாக இருப்பான் நாட்டுக்குது என் மேலே. இங்கேயும் குதிச்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த வாத்து பயலால் தான் போன தடவை நான் செத்துட்டேன். இல்லைன்னா அப்போ கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் தம்பி என்ன தம்பி பண்ணுறீங்க? என் பின்னாடிலாம் வராத, போயிரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. போன தடவை நீ அடிச்சு போட்டு அவனை விட்டுருங்க நண்பர்களே. நான் இந்த இடத்த எப்படி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். சரி ரைட்டு, இதை ஆன் பண்ணி விட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்ப்போம். 9063 639. ஓகே, இப்போ $1000 தான் இருக்குது. என்ன பண்ணலாம்? நான் ஒரு சில இடத்துலலாம் பொருள் பார்த்துட்டு வந்தேன்.
அந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளைம் பண்ணிட்டு வரலாம். இங்கே ஒன்று பார்த்தேன், சென்ட்டு பாட்டில் பார்த்தீங்களா? இது அசாமல் எடுக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, பொறுமையாக கால்குலேஷன் பண்ணி எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? அப்படியே தூக்குனா உடஞ்சிடும், கண்டிப்பாக உடையும். இப்போ எப்படி எடுக்கிறது? இப்படி வேணாமா? நண்பர்களே பண்ணலாம். இருங்க அசாம அப்படி லேஸாக ரைட்டு பொறுமையாக வந்துருச்சு. ரைட்டு இங்கே விட அப்படியே. இப்போ எவ்வளோ? $2000 $4000 போடு, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல எதுவும் இருக்கான்னு பார்ப்பாருங்க. இங்கெல்லாம் நான் பார்க்கல அவ்வளோவா, இங்கேயும் ஒன்றுமே இல்லை. சரிங்க மக்களே, பொருள் இருக்க இடத்துக்கு போயிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வரேன். இங்கே கொஞ்சம் இருக்குது, இந்த பாட்டில் எடுத்துகிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்துடுறாருங்க. ஒரு நிமிஷம், இந்த பாட்டில் எடுத்துகிட்டு நான் அந்த இடத்துக்கு போகிறத காட்டுறேன். பொறுமையாக தூக்கி வைப்போம். அப்புறம் என்ன, அந்த ஒரு விளக்கு இருக்குது, இதையும் தூக்கு அடைச்சேன். பரவாயில்ல, டேமேஜ் ஆனால் ஆகிட்டு போகுது. நாங்கள் நிறைய பொருளை பார்த்தேன், அதை போய் எடுக்கணும். $7000 பார்த்து பத்திரமா இருக்கணும். அதையும் எடுத்துட்டோம்னா லெவல் 2 கம்ப்ளீட்டு. போடு, நம்ம தான் அதை மாதிரி தான் நம்மளும் ஜாலியாக இருக்கலாம். லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணுறோம் மக்களே. இந்த தடவை எந்த சைடு போனேன்? ரைட் மறந்துட்டேன். ஸ்ட்ரைட்டாக கட். நண்பர்களே, பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். இந்த பேய் பாய வேறு வந்துட்டான். நான் வேறு இங்கே ஒளிஞ்சிருக்கிறேன்னா, என்னை வேறு கண்டுபிடிச்சிட்டான். இப்போ என்னன்னா, இப்போ அடித்து பொருளெல்லாம் உடைக்கிறான். எனக்கு வெறியாக ஒரு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச பொருளெல்லாம் உடைக்கிறியடாங்கிற மாதிரி இருக்குது. சங்கட்டமாக இருக்குது நண்பர்கள். எனக்கு தெரிஞ்சு முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்த்ததே ஒரு $2000 தான். $2000 = கரெக்டாக இருக்கும்னு நினச்சி வந்தால் இவங்க வேறு எல்லா பொருளையும் உடச்சி விட்டான் நண்பர்களே. சரி ரைட்டு மக்களே, நான் அந்த பொருளெலாம் எடுத்துகிட்டு நண்பர்களே, என்னையவே போட்டு தள்ளிட்டேன். இப்போ நான் பார்ட் 2ல் வரேன்டா. டேய் வெயிட் பண்ணுறான்.